வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோல கட்டி மீட்டி நத்ரு கிரேவி தான் பண்ண போறோம். நத்ருங்கிறது வேற ஒண்ணும் இல்லைங்க, தாமரை தண்டு. இந்த தாமரை தண்டு கறி நான் எப்படி பண்ணங்கிறத பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த கிரேவி பாத்தீங்கன்னா புளிப்பா இனிப்பா, நீங்க சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும், அதே சமயம் சாதத்துல பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். தாமரை தண்டு பாத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது, கிடைக்கும் போது வாங்கி உங்க டயட்ல சேர்த்துக்கோங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ஆன்லைன் போர்ட்டல்ஸ்லேயே நம்மளுக்கு ஈஸியா கிடைக்கிறது. நான் 2 சின்ன சைஸ் தாமரத்தண்டு எடுத்திருக்கேங்க. தாமரத்தண்டு நல்லா அலம்பிட்டு தோல் சீவிக்கணும். தோல் சீவினதுக்கு அப்புறமா தண்ணியில நல்லா வாஷ் பண்ணிக்கணும். தாமரை பாத்தீங்கன்னா சேத்துல வளரக்கூடிய ஒரு செடி தான். ஸோ அழுக்குலாம் நிறைய இந்த தண்டு ஹோல்ஸ்குள்ள போயிருக்கும். ஸோ நல்லா வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சின்ன சின்ன ஸ்லைசஸா பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தண்டோட இந்த பக்கத்துலயும் தண்ணி சேர்த்திங்கன்னா அந்த பக்கம் ஃப்ரீயா வரணும், அப்பதான் அழுக்கு இல்லைன்னு அர்த்தம். இப்ப கடாயில 1 to 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயில 2 வெங்காயத்தை நீளமா ஸ்லைஸ் பண்ணி நம்ம சாட்டே பண்ணிக்க போறோம். நல்லா பொன்னிறமா மாறுற வரைக்கும் வதக்கிக்கணும். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வதக்கிக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல வச்சீங்கன்னா கருகிடும், கருகுனா கசக்க ஆரம்பிச்சிடும். நீங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சு சாட்டே பண்ணும்போது அழகான கோல்டன் கலரா மாறும். நீங்க நல்லா சாட்டே பண்ணிட்டே கலர் மாத்தினீங்கன்னா உங்களுக்கு ஸ்வீட்டா இருக்கும். எக்ஸஸ் ஆயிலா வடிச்சிட்டு வெங்காயத்தை மட்டும் தனியா எடுத்து ஒரு பவுல்ல வச்சுக்கோங்க. நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு நைஸா ஒரு விழுதா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாக்கி இருக்க அதே எண்ணெயிலே இன்னொரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம தாமரை தண்டு எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்க போறோம். தாமரை தண்டு குக்கறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். எய்தர் நீங்க இந்த மாதிரி வறுத்துக்கணும், இல்லைன்னா ப்ரெஷர் குக்கர்ல விசில் விட்டு எடுத்தீங்கன்னா நல்லா மையா வெந்துடும். இன்னைக்கு நம்ம எண்ணெயில கிறிஸ்பி ஆற வரைக்கும் ரோஸ்ட் பண்ண போறோம். தண்டோட பிசு பார்த்தீங்கன்னா கடாயில ஒட்டுற மாதிரி இருக்கும், பட் ஸ்க்ரேப் பண்ணி விட்டுருங்க, வெளியில வந்துடும். நல்லா கோல்டன் கலரா மாறிடுதுன்னா உங்களுக்கு கிறிஸ்பி ஆயிடுதுன்னு அர்த்தம். தாமரை தண்டுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். நீங்க இதை டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஷாலோ ஃப்ரையும் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் குக் பண்ணும்போது நல்லா சாஃப்டா இருக்கும், பட் இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணும்போது கிறிஸ்பியா தான் இருக்கும். நீங்க இதுக்கு முன்னாடி லோட்டஸ் ஸ்டெம் சாப்பிட்ருக்கீங்களா? சாப்பிட்ருந்தா எந்த ரெசிபிங்கிறது மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்க. இதுல சிப்ஸுமே நல்லா இருக்குங்க. ஹனி சில்லி பொட்டேட்டோஸ் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி பண்ணா கூட ரொம்ப நல்லா தான் இருக்கும். இதுல நான் ட்ரை பண்ணி இன்னொரு கிரேவி ரெசிபியுமே நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். டைம் இருக்கிறப்ப அதையுமே செக் பண்ணி பாருங்க. தாமரை தண்ணி நல்லா ரோஸ்ட் ஆகிறதுக்குள்ளேயே நம்ம வெங்காயம் அரைச்சி வச்சுக்கலாம். அதே மாதிரி எலுமிச்சை பழத்துல பாதி அளவுக்கு ஒரு சின்ன கோலி குண்டு அளவுக்கு புளியை கரைச்சி தண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா நம்ம பொடிகள்லாம் சேர்க்க போறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி, 1 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் தனியா பொடி, 1 டீஸ்பூன் காஷ்மீரி சிவப்பு மிளகாய் பொடி, ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா அந்த புளி தண்ணியிலேயே கரைச்சி விட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட தாமரை தண்டு நல்லா கிறிஸ்பி ஆனதுக்கு அப்புறமா 2 தக்காளியை நான் ஸ்லைஸ் பண்ணிட்டு இதுலயே சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் குண்டு குண்டாவே ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. தக்காளியை இந்த தண்டோட சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். இந்த ரெசிபிக்கு நான் எனக்கு ஆப்பிள் தக்காளி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப புளிப்பு இருக்காது. நீங்க நாட்டு தக்காளி யூஸ் பண்றீங்கன்னா புளியோட அளவை கம்மி பண்ணிக்கோங்க. லைட் அப்படியே 2 பரட்டி விட்டதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த புளி தண்ணி மிக்சரை இந்த கடாயில சேர்த்துட்டு கொதிக்க விட போறோம். கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்றதுக்கும் புளிப்பு அட்ஜஸ்ட் பண்றதுக்கும் நீங்க தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். புளியோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். புளிப்பு வந்து புளியிலேருந்து தக்காளியிலேருந்து வரும். இனிப்பு பாத்தீங்கன்னா வெங்காய பேஸ்ட், அதுக்கப்புறம் வெள்ளத்திலேருந்து வரப்போகுது. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். புளியோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த வெங்காய விழுத சேர்த்துக்கோங்க. மறக்காம மிக்சி ஜாரை அலம்பிட்டு அந்த தண்ணியுமே இதில் சேர்த்துருங்க, நல்ல ஃப்ளேவர் இருக்கும். வெங்காய பேஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கிரேவியோட ஃப்ளேவரை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிடுங்க. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு வெல்லம் கரைஞ்சதுக்கு அப்புறமா நீங்க அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு கொத்தமல்லியை தூவிட்டு சர்வ் பண்ணலாம். முடிஞ்ச அளவுக்கு சூடா சர்வ் பண்ணுங்க, சாப்பிட்றதுக்கு சூப்பரா இருக்கும். இந்த கட்டி மிட்டி நத்ரு கிரேவி, அதாவது தாமிரத்தண்டு கிரேவி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைமா வரீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நல்ல ரெசிபியோட சீக்கிரமே சந்திக்கிறேன். Until then, take care, bye bye. Have a great day. Thanks for watching.